மூன்றாவது வெள்ளி ஆடி மாதம்னாலே சிறப்பு. வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளின்னு சொல்லும்போது ரொம்ப சிறப்பு. அதான் சொன்னேன், ஆடி மாசம் ஃபுல்லா எல்லா அம்மனும் பிஸியா இருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. ஆமா, ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி கண்ணீர் சிந்துட்டு அந்த பிரேயர் பண்றது, அந்த பூஜை அறையோட அந்த சாநித்தியம் குறைய ஆரம்பிக்கும். பவர் நமக்கு ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு பவர் இருக்கும் பாத்தீங்களா? நம்ம வீட்டுல பூஜை அறையில நம்ம செய்யக்கூடிய பூஜை, ஏற்றக்கூடிய விளக்கு, நம்ம அந்த இறைவனோட பாடல்கள் காலையிலும் மாலையிலும் இந்த ஒலிக்க செய்யறது, இது எல்லாமே பூஜை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செய்யலாம். அடிக்கடி இது நம்ம செய்யும்போது வீட்டுல அந்த இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில போக ஆரம்பிச்சிடும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வீடியோவும் நம்ம ஒரு பதிவாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த ஹேர் ஃபாலிங், நான் அது எனக்கே இப்போ நிறைய முடியெல்லாம் கொட்ட ஆரம்பித்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகி, அதுக்கப்புறம் நான் எங்கள் நித்யா மேம்கிட்ட கன்சல்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு இப்போ முடி நல்லா கொட்டுறது நின்று போய் இப்போ முடி வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முடி கொட்டிகிட்டே இருக்குங்க, முடி வளரலை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. முடி தாங்க, பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் முடி தான் அழகு. முடி கொட்டி போச்சுன்னா ரொம்ப நம்ம அசிங்கமாக இருப்போம். அதுக்காக முடியை முதல்ல பராமரிச்சுக்கணும். அதுக்கான வழிகள், அதுக்கான சொல்யூஷன் இங்கே தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் எங்கள் நித்யா மேம்கிட்ட அதுக்கான மெடிசன் எல்லாமே இருக்குது. நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதே நிறைய நல்ல விஷயங்களை சாப்பிட்ணும் அப்படின்னு எங்கள் மேம் சொல்லுவாங்க. கால்சியம், அயன் எல்லாமே வேணும், அப்போ தான் முடி கொட்டாமல் இருக்கும். அது இல்லாமல் தலைக்கு என்ன போட்டால் நல்லது, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன நல்லதுன்றது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வர்ற 3வது வெள்ளிக்கிழமை. ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்தோம். இப்போ 3வது வெள்ளிக்கிழமை என்ன அப்படி சிறப்பு? மேம்கிட்ட கேட்போமா? வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அதான் இப்போ நான் சொன்னேன், முடி கொட்டிகிட்டு இருந்தது. உங்ககிட்ட பார்த்து கொஞ்சம் முடி கொட்டுறதெல்லாம் நின்று, கொஞ்சம் முடி கொட்டுறது நிற்கிறது பிரச்சனை இல்லை மேம், வளரணும்ல, அதுக்கான வழிகளும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு முடியல மேம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இருக்கவங்களும் வராங்க. ஹேர் ஃபால் இருக்கு, கிரே ஹேர், நரைமுடி பிரச்சனை இருக்கு, டேண்ட்ரஃப்னால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் பிரச்சனைனாலையும் ஹேர் அப்படி பஞ்சா வந்துடும். அது நமக்கு சோரியாசிஸ் கியூர் ஆகி அகெயின் நமக்கு ஹேர் க்ரோத் வரணும். பாருங்க, இந்த டேண்ட்ரஃபாலே சொரியாசிஸே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க இந்த முடியை அரிக்குது, முடியில டேண்ட்ரஃப் இருக்குன்னா விட்டுறாதீங்க. இது கொண்டு போய் சொரியாசிஸ்ல விட்டுடும். அதனால முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா முடி கொட்டுறதும் நின்று, அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில முடியும் வளரும். மேம், இப்போ ஆடி மாசத்துல வர்ற 3வது வெள்ளிக்கிழமை மேம், அது என்ன சிறப்பு அந்த வெள்ளிக்கிழமை சொல்லுங்க மேம். ஓகே, 3வது வெள்ளி ஆடி மாதம்னாலே சிறப்பு. வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளின்னு சொல்லும்போது ரொம்ப சிறப்பு. அதான் சொன்னேன், ஆடி மாசம் ஃபுல்லா எல்லா அம்மனும் பிஸியா இருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. ஆமா, ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது 3வது வெள்ளி, ஜூலை 31ஆம் தேதி. இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல என்ன செய்ய போறோம்? ஸோ நிறைய திருஷ்டி நமக்கே வாரம் வாரம் நம்ம திருஷ்டி எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம அதிகரிக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ நம்மளே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம், பூஜை அறையெல்லாம் யாருக்கும் காட்டாதீங்க அப்படின்ட்டு. நமக்கே பதிவுல சொன்னோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது பார்த்துருப்பாங்க. இல்லை நம்மளே சில விஷயங்கள் வீட்டில் நெகட்டிவா பேசுவோம், குழந்தைகளையோ இல்லை வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு வரும்போது திட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவா நம்ம பேசமே வீட்டில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ பூஜை அறையில ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றும் போதே அழுதுட்டு, அது கஷ்டம், நம்ம தப்பு சொல்ல முடியாது, அந்த ஒரு கஷ்டம் நமக்கே அறியாம, கடவுளே எப்போ இது சரியாகும், எப்போ எனக்கு இது. இல்லை, நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துட்டேன் மேம், பேசும்போதே நெகட்டிவாவே தான் பேசுவாங்க. நல்லா இருக்கீங்களா, என்னத்தங்க நான் நல்லா இருக்கேன்னு ஆரம்பிச்சாங்கனாலே நான் கட் பண்ணிட்டு போனேன். எதுக்கு? நல்லா இருக்கேங்க, நல்லா இல்ல, நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க அப்படின்னு தானே சொல்றது. அதுதான். அந்த மாதிரி கண்ணீர் சிந்துட்டு அந்த பிரேயர் பண்றது, அந்த பூஜை அறையோட அந்த சாநித்தியம் குறைய ஆரம்பிக்கும். பவர் நமக்கு ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு பவர் இருக்கும் பாத்தீங்களா? நம்ம வீட்டுல பூஜை அறையில நம்ம செய்யக்கூடிய பூஜை, ஏற்றக்கூடிய விளக்கு, நம்ம அந்த இறைவனோட பாடல்கள்
காலையிலயும் மாலையிலயும் இந்த ஒலிக்க செய்யறது, இது எல்லாமே பூஜை அறையில நல்லா அந்த பவர் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா சில விஷயங்கள் காலப்போக்குல நமக்கே தெரிஞ்சோ தெரியாமல செய்யறது, அதனுடைய பவர், அந்த சாநித்தியம் குறையும் போது இந்த விஷயத்த செய்யுங்க. வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை இந்த விஷயம் செய்யும்பொழுது அந்த பூஜை அறையில நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம இறைவனுக்கு பவர் நம்ம அதிகரிக்க செய்ய போறோம். என்னன்னா அந்த முதல் நாளே நம்ம பூஜை அறை எல்லாமே தூய்மைப்படுத்தி வச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ நல்ல மலர்கள் எல்லாமே இறைவனுக்கு போட்டுட்டு நல்லா தூய்மைப்படுத்தி வச்சுட்டு முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உப்பு ஜாடி இருக்கு பார்த்தீங்களா, அதுல புதிய உப்பு நம்ம நல்லா ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வைக்கணும். புதிய உப்பு நல்லா அந்த ஜாடி நிறைய நல்லா கூம்பா எடுத்துட்டு வந்து நம்ம பூஜை அறையில வைக்கணும். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிடணும். விளக்கு ஏற்றிட்டு நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம். அந்த பூஜை அறையோட பவர் நல்லா அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன செய்ய போறோம்னா, நல்ல ஒரு தாம்பல் தட்டுல இறைவனுக்கு, நம்ம கடவுளுக்கு ஆரத்தி எடுக்க போறோம். நமக்கு திருஷ்டி எடுக்கிற மாதிரி நம்மளும் நம்ம இறைவனுக்கு ஆரத்தி எடுக்க போறோம். அப்போ அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஆரத்தி கரைச்சி வச்சுட்டு வெத்தலையில கொஞ்சமா பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, அப்புறம் நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய பூங்கற்பூரம், ஸோ இதையும் வைத்து நம்ம ஆரத்தி எடுக்கணும். நல்லா அதை ஏற்றி நல்ல பூஜை அறையில நல்லா பொறுமையா நம்ம ஆரத்தி எடுத்துட்டு வந்து வாசல்ல கொட்டிடணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு முறை. ஸோ இது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செய்யலாம். அடிக்கடி இது நம்ம செய்யும்போது வீட்டில் அந்த இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில போக ஆரம்பிச்சிடும். இது செஞ்சு முடிச்சுட்டு முக்கியமான ஒரு விஷயம் செய்ய போறோம். பொதுவாகவே இந்த சாம்பிராணி போடுறதுன்னு சொல்லுவோம்ல மேம், சாம்பிராணி போட வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லா இடமும் அந்த புகைப்படுற மாதிரி போடணும். டைரக்டா இப்போலாம் நிறைய இந்த கம்ப்ரஸ்டு சாம்பிராணி இருக்கு, கப் சாம்பிராணி வருது, அது வேண்டாம். ஸோ நம்ம அந்த கரியில இருந்து செஞ்சு அந்த நெருப்பு தணலை உருவாக்கி, இல்லை சிரட்டை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நம்ம காமிச்சு அதுல நம்ம சாம்பிராணி போடணும். அந்த தூள் சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா, அதுவும் குங்குளியமும் கலந்து போடுங்க. அந்த புகை பூஜை அறை முழுவதும் நல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி, வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு எதுவுமே விட்டுறக்கூடாது. எல்லா இடமும், பாத்ரூம் கூட நம்ம போட்டுருணும். எல்லா இடமும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நல்லா அந்த சாம்பிராணி புகை நிறைஞ்சு போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ வீடு முழுவதும் இதை போடும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நமக்கு கண்டிப்பா வெளியில போயிடும். இதுல இருந்து எதுவுமே மிஸ் ஆகாதுன்னே சொல்லலாம். அப்போ திரும்பவும் நம்ம இறைவன் கிட்ட வேண்டும் போது அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே இன்னும் அதிகமாக பலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான், நமக்கு திருஷ்டி படுற மாதிரி நம்ம இறைவனுக்கும் திருஷ்டி படும். அதையும் திருஷ்டியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை வேண்டிக்கிட்டே வாங்க. காலை மாலை 2 வேளையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் ஆடி மாசம். ஸோ தவறாம இதை செய்யுங்க. வீட்டில் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா நிறையும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கண் திருஷ்டி ரொம்ப பொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுறதுன்றது ஒரு ரொம்ப மிகப்பெரிய விஷயங்க. நானே எனக்கெல்லாம் முன்னாடி அதெல்லாம் தெரியறதில்லை. நான் இப்போது எல்லாமே வாங்கி இந்த கண் திருஷ்டிக்கு போகிறதுக்கான சாம்பிராணியில் என்னென்ன போடணும் அப்படின்றத நான் வாங்கி போடணுன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீடு பூரா சாம்பிராணி போடுங்க, தினம் போடுங்க, நல்லது தான். இல்லை போட முடியலனாலும் வெள்ளிக்கிழமை கம்பல்சரியாக போட்டுருங்க அப்படிங்கிறாங்க எங்கள் நித்யா மேம். சாம்பிராணி ரொம்ப முக்கியம், போடுங்க, சுபிக்ஷமாக இருங்க, ஐஸ்வர்யத்தை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க. இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மனுக்கு உகந்த நாள். அம்மா ஒரு நாளைக்கும் ஒரு அம்மனை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க, எல்லாம் வருவாங்க. ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமாக ஹாப்பியாக நிம்மதியாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எது பிரச்சனைனாலும் இங்கே வாங்க, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. நன்றி.